இப்போ ஒரு புது வீடு நீங்கள் கட்டும் பொழுது வாஸ்து கரெக்டாக இருக்குது, மனையில் எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அந்த வீட்டை சார்ந்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒரு 30 அடி தூரத்திலையோ ஒரு 40 அடி தூரத்திலையோ ஒரு உக்கிரமான தெய்வத்தினுடைய பார்வை அந்த வீட்டுக்கு பட்டால் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு 4 ரோடு 3 ரோடு சந்திக்கிற இடத்துல வண்டி வாகனங்கள் அதிகமாக லைட்டு வெளிச்சம் அந்த வீட்டில் படும் பொழுது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண் பார்வைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண் பார்வைகள், இதனால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வாஸ்து சரியாக இருக்குது, வீடு சரியாக இருக்குது, மனையில் எந்த பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியல, பிரச்சனைகள் வருது, வீடு அடிக்கடி ஒட்டடை பிடிக்குது, இவ்வளவு பார்த்து பார்த்து கட்டி இந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியலை அப்படின்னா, சுற்று வட்டார பகுதியில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். காளி தெய்வனுடைய பார்வை இருக்கா, இல்லை உக்கிரமான தெய்வத்தினுடைய பார்வைகள் இருக்கா, இல்லை வேறு ஏதேனும் அங்கே இருக்கிற ரோடு பிரச்சனைகளில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்னங்கிறத பார்த்து சரி செஞ்சுக்கிறது நல்லது. என்னை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் ஒரு வீட்டில் எல்லாம் சரியாக இருந்து அங்கே வாழ முடியலைன்னா அங்கே ஏதோ தெய்வத்தினுடைய பார்வை இருக்குன்னு தான் அர்த்தம். அதை சரி செய்ய